begin the home tour. This entrance door and hallway from stairs போகுது. இந்த வால்பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இங்க இருக்கிற எல்லா வால்பேப்பர் ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் ஹால்வே இங்க வந்து ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வைக்கலாம் அப்படின்னு பிளான். இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ், இது லைட்டிங் வர்றதுக்காக. அண்ட் இந்த வால்பேப்பர்லாம் ரிமூவ் பண்ண ஒரு ரேடியேட்டர் இருக்குது. அண்ட் ஹால்வே நல்ல உடன் ஃப்ளோர், நல்ல வேலை கார்பெட் இல்லை. ஏன்னா எப்பயுமே இங்கே வெட்டாவே இருக்கும்ல, அதனால மெஸ்ஸியாக இருக்கும். இதுனா நமக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு நீளமான ஹால்வே, ஒரு லைட் விட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்தோடனே கிச்சன் ஃப்ளோரிங்கும் மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்குது. இது எல்லாமே ஃபியூச்சர் பிளான்ஸ் தான், உடனே எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே ஃப்ரீசர் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே டிவி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தப்போ. ஸோ நம்மளும் வந்து வேணும்னா டிவி வச்சுக்கலாம். ஏன்னா கிச்சன் தனியாக இருக்குது அண்ட் லிவிங் ரூம் தனியாக இருக்கிறதுனால மேபி இங்கேயே சாப்பிடணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் டைனிங் டேபிள் போடுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. நாங்கள் வந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டீப்பாக இருக்குது. அண்ட் இது கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து அவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் யூனிட் மாதிரியே வச்சுருக்குறாங்க டைனிங் டேபிளுக்கு பதிலாக. பட் மேபி நான் இதை எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துட்டா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இங்கே டிவி, அலெக்ஸா அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இது இங்கே தான் இருக்க போகுது. அண்ட் கேபினட்ஸ் வந்து இப்போ இருக்கிற வீட்டை கம்பேர் பண்ணுறப்போ நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே நல்ல பெரிய விண்டோ இருக்குது. சிங்க், இதுதான் மெயின் கிச்சன் யூனிட்ஸ். அவன், அப்புறம் இதெல்லாம் ஸ்டோரேஜ், இது ஸ்டோரேஜ், இதெல்லாம் ஸ்டோரேஜ். இங்கே 2 ஸ்டோரேஜ் பாய்லர் இருக்குது. அண்டு கேஸ் ஹாப் தான். ஸோ கேஸ் ஹாப், சிம்னி. அப்புறம் இங்கே இந்த கிளாக் கூட அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. டைம் 3:40 ஆக போகுது மதியம். ஸோ இதுதான் வந்து கிச்சன். அண்டு ஒரு லைட்டும் இங்கே கொடுத்ததே இருக்குது. இந்த பக்கம் கார்டனுக்கான ஒரு டோர் இருக்குது. வேணா இப்படி கூட வந்துக்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் மீட்டர் பாக்ஸ். அப்புறம் லிவிங் ரூம். அண்ட் ஃப்ளோரிங் வந்து கார்பெட் அவங்க வந்து பெட் வச்சுருந்தாங்க. அதனாலேயே நாங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கிறோம். ஷாம்பு வாஷ் போட்டு கிளீனிங், டீப் கிளீனிங்கில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஒரு 1 hour தான் ஆகுது அவங்க கிளீனிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு போயிட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக நம்மளோட கார்டன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய ட்ரீஸ் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டோரில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்னெயில் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் கூசிருச்சு. ஸோ இதான் லிவிங் ரூம். அண்ட் இதை கூட விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபயர் பிளேஸ். இது வந்து கேஸ் ஃபயர் பிளேஸ். நாங்கள் அன்றைக்கே அவங்கள்ட்ட சொல்லி போட்டுலாம் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இருக்குது. இங்கே தான் நான் வந்து இப்போதைக்கு பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது. ஸோ இங்கே டோரும் இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு பெரிய ஒரு விண்டோ. என்ன நான் மிஸ் பண்ணுறேன்னா, நம்ம ரெண்டல் ஹவுஸ் இப்போ இருக்கிற வீட்டில் வந்துட்டு பே விண்டோ இருக்கும். பட் இங்கே வந்து பே விண்டோ இல்லை. பட் தட்ஸ் ஓகே. வீட்டோட வெளியில் பார்க்கலாம். ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால யார் நம்ம கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டு போவாங்கங்கிற ஒரு இது இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வால்பேப்பர்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். இப்போதைக்கு பண்ணுவோமான்னு கேட்டால் தெரியல. குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல. இந்த ஃபயர் பிளேஸ் அவ்வளோ பெருசுங்க, சூப்பராக இருக்குது. இது ஏன் ஹைட்டுக்கு இருக்கும், என்னுடைய ஷோல்டர் அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய ஃபயர் பிளேஸ். இது ஒரு மாதிரி கிராண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த ஃபயர் பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி இதில் வந்துட்டு கேஸ் ஃபயர் பிளேஸ் அப்படிங்கிறனால சிம்னியும் இருக்குது. நமக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் அந்த டிவி யூனிட். ஸோ அதான் சிம்னி ஏரியா. எனக்கு ஒரு ஐடியா என்னென்னா, மேபி இதை வந்து நம்ம லாக் பர்னராக கூட மாற்றலாம் அப்படின்ட்டு. கேஸ்னால் நமக்கு இப்படி இருக்கும், லாக் பர்னர்னால் அது ஒரு மாதிரி கோசியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு எப்பயுமே லாக் பர்னர்ஸ் பிடிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வேணும்னா அதை மாற்றலாம். லிவிங் ரூம்லேருந்து அப்படி போனோன்னா கன்சர்வேட்ரி இருக்குது. சின்னதெல்லாம் இல்லை, டீசென்ட் சைஸ் தான் கன்சர்வேட்ரி. இங்கே வந்து கான்க்ரீட் தான், கான்க்ரீட் ப்ளஸ் இது அண்ட் ஆல்சோ ஹீட்டர் இருக்குது. எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சர்வேட்ரி வந்து ரொம்ப குளிர் காலத்தில் ஃப்ரீசர் மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இங்கே மேபி இந்த ஹீட்டர்லாம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஷப் விளையாடுறதுக்கு இல்லை சாய் விளையாடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் நம்மளுடைய டைனிங் டேபிளை மோஸ்ட்லி நான் இங்கே தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு டோர்வே டு கார்டன் வந்து ஃபேக் கிராஸ் போட்டு வச்சுருக்காங்க. கார்டன் சூப்பராக இருக்கும். பின்னாடி சைட்லலாம் கார்டன் இருக்குது.
இப்போ தான் வந்து ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கு, நல்லா வார்மாக இருக்குது. ஏய் ஷாம், ஹாய், தூங்கி எந்திரிச்சிருக்கிறாரு. And this is the cute. And these are the free boys of the house. ஸ்டேர்ஸ் ஏறும்போது இங்கே ஒரு நல்ல ஒரு லாங் லைட்டிங் வர்றதுக்காக கிளாஸ் விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குட்டி ரூம். இதை தான் நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது எல்லாமே மாற்றணும். எல்லா ரூம்லேயும் வால்பேப்பர்ஸாக இருக்குது. இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் அண்ட் நல்லா இருக்கு. எனக்கு லைட்டிங்க்கும் நல்லா இருக்கும். என் ரூம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே ஆல்ரெடி இருந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாக அவங்களுடைய கிளாசெட் மாதிரி வச்சுருந்தாங்க. பேக்ஸ் வார்ட்ரோப் போடணும், பட் இப்போதைக்கு உடனே போட முடியாதுங்கிறனால இங்கேயே என்னோட க்ளோத்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு கிளாக் விட்டுட்டு போயிட்டாங்க, ஓடல இந்த கிளாக்கு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்கு, பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாய், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து ஒரு டபுள் பெட் ஆர் கிங் சைஸ் இருக்க போகுது. அண்டு ஈஷோவுடைய க்ரிப்பும் இங்கே தான் போடலாம் அப்படின்னு இருக்கோம். சைட் டேபிள் வச்சுட்டு பெயிண்டிங்லாம் பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம், பார்ப்போம். இங்கே வந்து ஒரு சின்ன யூனிட் மாதிரி, ஸோ இங்கே செஸ்ட் ஆஃப் ட்ராஸ்லாம் வச்சு மேபி டிவி வைக்கலாம், இங்கே ஒரு மிரர் மாதிரி வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இன்னும் பிளான் பண்ணலை, நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு தான் இருக்குது, என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் தென் இங்கே ஒரு சும்மா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. இங்கே இது லினன் ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ நல்லா டீப்பாகவும் இருக்குது, லென்த்தியாகவும் இருக்குது, பார்ப்போம். அண்ட் சாயோடைய பெட்ரூம் தான். இங்கே பெட் போட்டுட்டு அவனுடைய டேபிள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் அவனுடைய வார்ட்ரோப் மாதிரி சின்னதாக ஒரு சிங்கிள் யூனிட் வார்ட்ரோப் வைக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஷெல்விங் இருக்குது, ஸோ அவனுக்கு வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். மேலே வந்து அட்டிக் ரூம். இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். இந்த ஸ்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பாத்ரூம் வந்து நீட்டான ஒரு சின்ன பாத்ரூம் தான், பட் நல்லாயிருக்கும், காமிக்கிறேன். ஸோ பாத்ரூம் டாய்லெட் இப்போ க்ளீன் பண்ணனால எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. டாய்லெட், சிங்க் அண்ட் ஒரு பாத் டப். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்காக ஒரு இது இருக்குது. க்ளீனாக நீட்டாக இருக்குது. நல்ல பெரிய ரேடியேட்டர். இனிமேல் வந்து டவல்ஸ் எல்லாம் இங்கேயே காய போட்டுக்கலாம். செம்ம வார்மாக இருக்குது. அண்டு ஃபைனலாக இந்த ஸ்டேர்ஸ் ஏறணும். என்னோட ஹஸ்பண்டோடைய ஒர்க் ரூம் ப்ளஸ் அவருடைய ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி கொஞ்சம் மேன் கேவ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவருக்காக நாங்கள் அலோகேட் பண்ணிட்டோம். எனக்கு இதை எப்போ ஏறினாலும் பயமாகவே இருக்கும். ஒரு கால் தான் அட் அ டைமில் வைக்க முடியும். இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இதிலிருந்து ஒரு ஸ்கைலைட் கொடுத்துருக்காங்க விண்டோ. அண்ட் இப்படியே போகணுன்னா இங்கே வந்து 2 ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு டீப்பான ஸ்டோரேஜ். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இன்சுலேஷன் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதுதான் அட்டிக் ரூம். அண்டு இது வந்து என் ஹஸ்பண்டோட ரூமாக டெடிகேட் பண்ணுறோம். இங்கேயும் நல்ல வேலை வந்து ரேடியேட்டர் இருக்குது. அண்டு இது ஃபுல்லாக அவர் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈவன் அவருடைய வார்ட்ரோப் செட்டப் கூட இங்கே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 ஸ்கைலைட் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் லோ லெவலில் இருக்குது, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இங்கேயும் லைட் விட்டுட்டாங்க. ஸோ இது இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க க்ளோத்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க. மேபி இப்போதைக்கு டெம்பரவரியாக க்ளோத்ஸ் இங்கே என் ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நல்ல ஒரு பெரிய ஒரு லாஃப்ட் ரூம், லாஃப்ட் கன்வர்ஷன் நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் பெட்ரூமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததாக அவங்க சொன்னாங்க. இப்போதைக்கு இது வந்து அவருடைய மேன் கேவ் மாதிரி. இப்படி கூட பார்த்துக்கலாம் இங்கேருந்து. ஓகே, எஸ், இதுதான் வந்து எங்களுடைய புது வீடு. கிளீனிங் முடிஞ்சிருக்கா. அடுத்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சிட்டு பெருசாலாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல. திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணணும். மேபி ஃப்ளோரிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கார்பெட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உடன் ஃப்ளோரிங் போகலாம்
ஏன்னா ஈஷோ விளையாடுறதுக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம லிவிங் ரூம்ல தானே இருப்போம். வுடன் ஃப்ளோரிங் போட்டுட்டு குளிர்காலத்துல நம்ம ரக் வேணா போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கிளீனிங் குழந்தை வச்சுட்டு இருக்கோம், கிளீனிங்க்கு மற்றதுக்கெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும் வுடன் ஃப்ளோரிங்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒன்னொன்னா அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்க. எஸ், இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye from Purni. Bye bye. Take care. Love you all so much. Bye.